வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டிருக்கல. ஸோ அதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆகும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், சீரகம் இது எல்லா தூளுமே இதுக்குள்ளே போட போகிறோம். நம்ம அந்த எல்லா பொடியுமே போட்டாச்சு. உப்பு சேர்த்துக்க போகிறோம். நான் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன், அடி பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஆயில் நல்லா பிரிஞ்சு வர மாதிரி இருக்கப்போ நம்ம அந்த வடை மாதிரி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து உள்ளே போட்டுக்கலாம். இது நல்லா இப்போ பெரட்டிட்டு நம்ம அதை தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி. கொஞ்சம் திக்காக வேணும்னா திக்காகவே இருக்கும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருக்கேன். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, ஸோ அதனால் நான் புதினா மட்டும் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்.